வணக்கம் நண்பர்களே. சோ மும்பைல அந்த மிகப்பெரிய பரேட் நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியம்குள்ள நுழைஞ்சாங்க நம்ம பிளேயர்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்காக. அண்ட் கேம்பெயினிங் வந்து கௌரவ் கபூர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சாம்பியன்ஸ் அழகா பின்னாடி போர்டு போட்டு ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐ. அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து பேசினாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து பேசினது வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த விக்டரி வந்து எங்களுக்குன்னு மட்டும் இல்ல, த ஹோல் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌட் ஆகணும்ன்றதான் எங்களோட எண்ணமே. ஏன்னா நாங்க வெயிட் பண்றோமோ இல்லையோ, மக்கள் இந்த டிராஃபிக்காக எவ்வளவு வருஷமா வெயிட் பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ பிக் சக்சஸ் நாட் ஒன்லி ஃபார் அஸ், ஃபார் ஆல்சோ ஹோல் நேஷன்றதை கிளியரா சொன்னாரு. ஹர்திக் பாண்டியாவை பத்தி பாராட்டினாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவை பத்தி பாராட்டும் போது மக்களும் ஹர்திக்னு சொல்லும் போது அவர் ஏஞ்சி அக்னாலேஜ் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு செம்ம மூமெண்டா இருந்துச்சு. சூரியகுமார் யாதவோட கேட்சை பத்தி பேசினாரு. சோ மெனி திங்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் இண்டிவிஜுவல். எனக்கு கிடைச்ச டீம் வந்து ஒரு சூப்பர் டீம். ஸோ என்டையர் டீம் எஃபர்ட்னால தான் இந்த வேர்ல்டு கப் எங்களால வின் பண்ண முடிஞ்சது. ஆல்சோ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். இவங்க எல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்காதுன்றதையும் சொன்னாரு. ஸோ ரோஹித் சூப்பரா பேசினாரு. ஸோ ரோஹித் பேசின பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.